பிரைசலால் இந்த நல்ல நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த 9வது மாதத்திலே இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் கடந்த 8 மாதங்கள் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய 9வது மாதத்திலே அடியெடுத்து வைக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டிங்கனாக்கா, 89ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டிங்கனாக்கா 24ஆம் வசனம். இது 89ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இதிலிருந்து தேவன் என்ன நமக்கு கொடுக்குற வார்த்தை அப்படின்னு சொன்னாக்கா, என் நாமத்தினால் உன் கொம்பு உயரும் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொம்பு அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு புகழ், அது ஒரு ஆளுகை, அதாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு அதிகாரம், அதுதான் கொம்பு. ராஜாக்களுக்கு எப்படி கிரீடம் இருக்கிறதோ, ராஜாக்கள் எப்படி ஆளுகையில் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி நமக்கு தேவன் ஒரு ஆளுகையை கொடுக்கிறார், ஒரு மேன்மையைப்படுத்துகிறார். அதுதான் கொம்பு. அவனுடைய கொம்பு என்ன செய்யும்? உயரும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் நம்முடைய கொம்பை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய மேன்மையை தருவேன், நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அப்போ அவருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொன்னால் வசனம் சொல்லணும், எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்னா, அவருடைய நாமத்தின் மகிமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தில் ரட்சிப்பு இருக்கிறது, அவருடைய நாமத்தில் சமாதானம் இருக்கிறது, அவருடைய நாமத்தில் சந்தோஷம் இருக்கிறது. சகேயு வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சியை காண முடிஞ்சது. அப்போ இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சென்றாரோ அங்கே எல்லாம் ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருந்தது. சரீரத்தில் பலவீனத்தோடு இருந்த 18 வருடமாய் பலவீனமாக இருந்த அந்த ஸ்திரீ, ஊனியாய் இருந்த ஸ்திரீயை ஆண்டவர் என்ன செஞ்சார்னா நிமர பண்ணினார். அப்போ இயேசுவினுடைய நாமத்தின் மகத்துவம் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமத்தினால அன்னைக்கு பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு கடந்து போகும் பொழுது, தாயின் கருவிலிருந்து பிறந்தது முதல் அவன் சப்பானியாக இருந்தான். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடை என்று சொன்ன பொழுது அவன் குதித்தெழுந்து நடந்தான். அப்போ எதற்காக அந்த காரியம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவருடைய நாமம் அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அப்போ அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிற அந்த ஒரு பாதையில் நம்ம நடக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது பாருங்கள். இன்னைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் வாலிபனாக இருக்கிற இளைஞனாக இருக்கிற அந்த நாட்களில் உங்களுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்போ சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுது 40 நாள் அளவும் கோலியாத்துங்கிறதான ஒரு நல்ல நெட்டையான மனுஷன், பெலிஸ்தியன், அவன் என்ன செஞ்சான்? இஸ்ரவேல் இராணுவங்களை பயமுறுத்தினான். 40 நாள் அளவும் வந்து உங்களில் யாராச்சும் ஒருத்தன் வாங்க, என்ன நீங்கள் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டிங்கனாக்கா நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமை அப்படி சொல்லி பேசுகிறத மிரட்டுகிறத 40 நாள் செஞ்சுட்டு இருந்தான். அப்போ இஸ்ரவேல் இராணுவம் எல்லாம் என்ன செஞ்சதுன்னு சொன்னாக்கா கலங்கி கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் தாவீது இதை பார்க்கும் பொழுது அங்கே அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு தாக்கம், இந்த மாதிரி தேவனுடைய நாமத்தை தூஷித்து போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு கூட அவர் என்ன செஞ்சார்? சவுல் ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கூழாங்கல்ல எடுத்துகிட்டு போனார். 5 கூழாங்கல் எடுத்துகிட்டு போனார். ஒரே ஒரு கூழாங்கல்ல தன்னுடைய கமலில் வைத்து நெத்திப்பட எரிந்த பொழுது அவ்வளவு பெரிய 40 நாள் பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த கோலியாத்தினுடைய நெத்தியிலே படை எரிந்த உடனே அவன் அப்படியே குப்பர விழுந்தான். ஓடி போய் அவனுடைய பட்டயத்தை எடுத்து தலையை வெட்டி என்ன செஞ்சாருன்னு சொன்னாக்கா அங்கே ஒரு ஜெயத்தை எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ பாருங்கள், அவர் சொல்லிட்டு போகிறார், நீ
பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், ஆனால் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினால் அவன் கொம்பு, அதாவது உங்கள் கொம்பு உயரும். அப்ப அவருடைய நாமத்தை குறித்து நீங்க அதிகமாய் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவருடைய நாமத்தினால நீங்க என்ன செய்ய முடியும்னாக்கா ஜெயம் எடுக்க முடியும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற முடியும். ரெண்டாவது, தாவீதுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தேவனுடைய ஆலயத்தை எப்படியாச்சும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணார். 132ஆம் சங்கீதத்தில் இந்த வார்த்தைகள் எழுதியிருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. அப்படி ஆண்டவருக்கென்று யாக்கோபின் வல்லவருக்கு நான் ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் நான் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலில் ஏறுவதும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்றாரு. இப்ப தேவன் அவர் மேல வைத்த ஒரு அபிஷேகம், வசனம் சொல்லுகிறது 132ஆம் சங்கீதம் 17வது வசனம், அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வரும். அப்ப தேவன் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்னா அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வரும். அதை நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கொண்டு வரும். அதனாலதான் 23ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அவர் மேல வைத்த அபிஷேகம் அநேகரை அவருக்கு கீழ்ப்படுத்தினது என்று சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க என்ன செய்யுங்க? விசுவாசிங்க. என் நாமத்தினால் உன் கொம்பு உயரும் அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நம்புங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி நன்மையான காரியங்களை கொடுத்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். தாவீதை ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை அவருடைய அபிஷேகம் உயர்த்துமானால், அவருடைய நாமம் உயர்த்துமானால், இன்னைக்கு உங்களையும் என்ன செய்வார்னா கர்த்தர் உயர்த்துவார். அந்த 89ஆம் சங்கீதத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதுல சொல்லி எழுதப்பட்டிருக்கு, என் உண்மையையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்க வாழ்க்கையில உண்மை உள்ளவர்களாய், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய், உண்மையாய் நீங்க இருப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். என் நாமத்தினாலே உன் கொம்பு உயரும் என்று சொன்னவர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த வசனத்தை நம்ம விசுவாசிப்போம், பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கட்டுமோ உங்களுக்காக? அன்புள்ள பரலோக தகப்பனே, உடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் என் நாமத்தினால் உன் கொம்பு உயரும் என்று சொன்னீங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க, செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க, தொழில் ஆசீர்வதிங்கப்பா, படிக்கிற படிப்பை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஊழியம் செய்கிறவர்களான ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவருடைய நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுடைய கொம்பு உயர்த்தப்படுவதாக பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.